பொம்மி, ஆ? உனக்கு ஒருவேளை மாப்பிள்ளை பிடிக்கலையா? ஆம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளையார்கிட்ட நான் விரும்புகிற மாதிரி ஒரு கடையை வச்சு கொடுன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்னடான்னா தலை கீழா ஹெல்ப் பண்ணிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. இங்க பாரு, எதுக்கு நீ இப்படியெல்லாம் வருத்தப்படுற? பிள்ளையாரப்பனை எப்படி வேண்டிட்டு இருக்க தினமும்? அப்படியெல்லாம் வேண்டுற உனக்கு பிள்ளையாரப்ப நல்லதான் உனக்கு செய்வாரு, புரிஞ்சுக்கோ. பிள்ளையாரப்பா, நீ சொல்லு, நான் சொன்னது கரெக்ட் தானே? பொம்மைக்கு நீ நல்லதானே செய்வ? வா, ஹால்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, நம்ம போலாமா? நான் பொம்மையை கீழே கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போமா. போயிட்டு வாமா. ம். பது, என்ன நான் சொன்ன விஷயத்துக்கு பதிலே இல்லை? ஏதாவது சொல்ல விரும்புறியா? அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்னப்பா திடீர்னு இப்படி பேசுற? எதுக்காக இப்படி சொல்ற? ஏற்கனவே இந்த வீட்ல எனக்கு கெட்ட பேரு. ஏதோ சண்டை கோழி மாதிரி என்னை எல்லாரும் பாக்குறாங்க. காலையில சித்தார்த் கூட சண்டை போட்டு பாவம் தேவையில்லாம தர்ஷினி மனசை கஷ்டப்படுத்திட்டேன். மறுபடியும் அந்த மாதிரி நடக்க எனக்கு விருப்பம் இல்லப்பா. இப்ப நான் உறுதியா சொல்றேன், நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு இல்ல. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியமும் கௌரவமும் இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துல மருமகளா வர்றதுக்கு ரோட்ல அதிர்ஷ்டம் வைக்கிற இந்த பொம்மைக்கு தகுதி இல்லப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கண்டிப்பா நடக்க கூடாது. முன்ன பின்ன யோசிக்காம நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்றது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. பாரு, அன்னலட்சுமி தான் ஜெகதீஷை தன் பையனா ஏத்துக்கிட்டாலே ஒழிய நீ இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை ஏத்துக்கல. ஏண்டா? இதுல அவன் கல்யாணத்தை பத்தி நீ எதுக்காக பேசுற? தயவு செஞ்சு எதுவும் பேச. என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. என்ன, எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவன் பேசுறத கேட்டல்ல? அவனுக்கு இருக்கிறது 2 பசங்க, சித்தார்த்து, ஜெகதீஷ். அவங்க 2 பேருமே பத்மநாபனோட போக்கால தான் சந்தோஷமே இல்லாம இருக்காங்க. ஒருத்தன் சித்தார்த்து எப்ப பாரு கோவப்பட்டு எல்லாரும் விட்டு தள்ளியே இருக்கான்.
ஜெகதீஷ் பயத்துல கூனி குறுகி ஒதுங்கியே இருக்கான். நான் ஜெகதீஷ் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு, அவன் கூனி குறுகாம இயல்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இத போய் பெருசா பேச வந்துட்ட. நீ சொல்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. வா ஜெகதீஷ். ஹாய் ஜெகதீஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போதான் விஷயத்தை கேள்விப்பட்டோம். வா வந்து உட்காரு வா. இல்லை பரவாயில்ல, இப்போ தான் கடையிலேருந்து வரேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஜெகதீஷ் இங்க வா. ஜெகதீஷ், வயசால நீ எனக்கு மூத்தவன். உன்னோட வயசை விட சின்னவன் என்ன இப்படிலாம் பேசுறானேன்னு நீ தப்பா நினைச்சிடாத. பத்மநாபன் சார், அதான் நமக்கு அப்பான்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவர் என்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரி பேசியிருக்காரு. இத பாரு, நீ எதையுமே பெருசா எடுத்துக்காத. மத்தவங்களோட உணர்வுகளை அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா தாத்தா அப்படி இல்லை, அதே மாதிரி அம்மாவும் அப்படி இல்லை. உன் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடு. உன்னோட லைஃப்ல இவரை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறாத. தாத்தா என்னைக்குமே உனக்கு நல்லதான் சொல்லுவாரு. அதை ஞாபகம் வச்சு முடிவிட. அப்பா, ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நாம என்ன இன்னைக்கே வா ஜெகதீஷ் பொம்மி கல்யாண தேதியை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ண போறோம்? பொம்மி பாவம்ப்பா. பத்தண்ண இப்படி பேசினதை கேட்டு அவ எவ்வளவு சங்கடப்பட்டு போனா தெரியுமா? நீங்க பத்தண்ணன் கிட்ட பொறுமையா பேசுங்கப்பா. இப்போதைக்கு நீங்க இதை நினைச்சு கவலைப்படாம இருங்க. ஆமாம்ப்பா, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்கப்பா, இல்லைன்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். இனிமேல் இந்த விஷயத்துல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்மி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என் மனசுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுக்கும் பிடிச்ச பொண்ணு. அவ மட்டும் ஜெகதீஷ் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த வீடு தழைச்சி மேல வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு அவளை தவிர வேற யாராலும் முடியாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால என்னோட முடிவு 100% சரி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பேருக்கு ஆலோசனை கேட்கிற பேர்ல என்ன கூப்பிட்டுருக்கீங்க. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடணும்? வேலையை கெடுத்துக்கிட்டு வந்து வீணா உட்கார்ந்துருக்கேன். படிப்படியா அந்த பொண்ணை கை தூக்கி விட்டு எப்படியோ ஸ்வீட் காம்படிஷன்ல பிரைஸ் வாங்க வச்சு வெளி உலகத்துல என்ன அசிங்கப்படுத்துனீங்களோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழைச்சு எல்லாரையும் கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படித்தானே? நம்ம ஃபேமிலியை மட்டும் இல்ல, வியாபாரத்தை அவள்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்பதானே உங்க இஷ்டப்படி உங்க வியாபாரத்தை பண்ண முடியும். என்ன ஏன்னே இப்படி டென்ஷன் ஆகி பேசுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும்? நடக்கிறத பேசினா நான் கேட்டவன்னு சொல்றீங்க. நாளுக்கு நாள் என் மதிப்பு இந்த வீட்டுல தேஞ்சுக்கிட்டே போகுது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஜெகதீஷ் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? நான் எதுவும் சொல்ல விரும்பல. வரேன். நில்லுப்பா.
என்னடி நீ கீழே போறேன்னு போன, இப்படி வந்து உட்கார்ந்திருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுக்கும் பதில் சொல்லாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம் பொம்மி? கோபி, நீயாவது உன் அக்காவை கேளு, அவ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கான்னு. அக்கா என்னக்காச்சு சொல்லுக்கா. அம்மா, தாத்தா கிட்ட நீதான் எனக்கு வரன் பார்க்க சொன்னியா? இது பாரு, சொல்லியிருக்க, கண்டிப்பா நீதான் சொல்லியிருக்க. அதனாலதான் அவரோட பேரனை எனக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ஏன் அத பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இங்க பாருமா, நீயா பேசிட்டு போகாத. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொன்னது என்னவோ வாஸ்தவம் தான். மா, ஏமா ஏன் இப்படியெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்க? இந்த பொம்மையால என்ன நானே பாத்துக்கிட்டு உங்களையும் என்னால பாத்துக்க முடியாதா? இருக்கிறது 3 பேரு. உன்னையும் கோபியையும் நான் நல்லா பாத்துக்குவேம்மா. ஏம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இத்தனை நாளா நான் உழைச்சு தானே சாப்பிட்டிருக்கேன். இப்ப மட்டும் என்ன ஆச்சுமா? இங்க பாரு, கீழே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நீ சொன்னதானே தெரியும். எதுக்கு இப்படி எல்லாம் கோவிச்சிட்டு பேசுற? யாருக்குமே கல்யாணங்கிறது விருப்பப்பட்டு தான் நடக்கணுமா, இறக்கப்பட்டெல்லாம் நடக்க கூடாது. எனக்கு இறக்கம் காமிச்சா சுத்தமா பிடிக்காதுமா. அவங்க யாரும் இறக்கப்பட்டு வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிச்சை போட வேணாம். பொம்மி, எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இருமா. பொம்மி கோவத்திலேயே நியாயம் இருக்க. தப்பு அவ மேல இல்ல, எங்க மேலதான் தப்பு இருக்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அப்பா திடீர்னு எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொல்லி ஒன்னா வர வச்சாரு. கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாரு. அத கேட்டதுமே பத்தன்னு அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. மத்தபடி அவரும் சித்தார்த்த மாதிரி தான். 2 பேரும் சிடுமுஞ்சித்தனமா இருப்பாங்க. மனசுல பட்டதை யோசிக்காம பேசிடுவாங்க. ஆனா மத்தபடி நல்லவங்க தான். கிருஷ்ணவேணி அக்கா, நீங்களே சொல்லுங்க. மாமியார் வீட்டுக்கு நம்ம வாழ்க்கப்பட்டு போகும்போது அங்க இருக்கிற மனுஷங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம அனுசரிச்சு தானே போகணும். கொஞ்ச நாள் அவங்க கிட்ட பழகுனா தானா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப சரி. தப்பு என்னவோ எங்க மேலயும் தான். சின்ன வயசுல இருந்து பொம்மிக்கு அவங்க அப்பா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாருமா. அதனாலதான் நான் எவ்வளவோ கண்டிச்சு கோவப்பட்டாலும் அவ காதல போட்டுக்க மாட்டா. அதுக்கு கிடைச்ச பலன் தான் இதெல்லாம். எல்லாரோட பேச்சுக்கும் நீ இப்படி வருத்தப்படுறது நல்லதில்ல பொம்மி. இங்க பாரு, உன்னை வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை தடுக்கிற எல்லாரோட மனசையும் நீ ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கு நீ கஷ்டப்பட்டாதான் நடக்கும். நான்லாம் கல்யாணம் ஆகி வாழ்க்கப்பட்டு வந்தப்போ எத்தனையோ விஷயங்களை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க நல்லபடியா வாழலையா என்ன? இப்ப இருக்கிற சின்னஞ்சிறுசுங்க தொட்ட 90க்கும் கோவப்படுறாங்கம்மா. ஆமாங்கா, கோவத்தால பல பேரை பகைச்சுக்கிறோன்னு சின்ன பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. பாத்தியாம்மா, இவ்ளோ தூரம் உனக்காக தானே வந்து பேசுறாங்க. உன் நல்லதுக்கு தானேம்மா. யோசிச்சு பாரு. இந்த காலத்து பசங்களை என்ன பண்றது? நாம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. என்னத்த சொல்ற? அவ சின்ன பொண்ணு தானே. பொம்மி மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். சரிம்மா.
என்னாச்சுமா? என்னாச்சுமா? மாத்திரை மாத்திரை அங்க இருக்கு. உட்காருமா, எடுமா. உட்காருமா. நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? வயிறு வலி இருக்கா? பரவாயில்லம்மா, தூங்குனா சரியாயிடும். சரிம்மா, கொஞ்ச நேரம் தூங்குமா. பிள்ளையாரப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா அம்மாவுக்காக விருப்பம் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் போல இருக்கு. அப்பதான் அவங்க மனசு சந்தோஷமா இருந்து சீக்கிரமா அவங்க உடம்பும் குணமாகும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாத்தாவோட மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இந்த கல்யாணத்துல எனக்கு முழுமையா சம்மதம் இல்லைனாலும் அம்மாவுக்காகவும் தாத்தாவுக்காகவும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்குள்ள துக்கம் இருந்தாலும் இனிமே நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். அதுக்காக அப்பா சொன்ன மாதிரி தலை நிமிர்ந்துகிட்டே இருக்கிற பொம்மி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை தலை குனிஞ்சு அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நான் அடங்கி போக மாட்டேன். எதிர்த்து கேள்வி கேட்பேன். பிள்ளையாரப்பா, இங்க பாரு, நீதான் என்ன நல்லா பாத்துக்கணும். இனிமேல் இந்த விஷயத்துல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்மி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மட்டும் ஜெகதீஷ் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த வீடு தழைச்சி மேல வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்க. ஜெகதீஷ் உங்களோட வாக்குக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறாமா? உங்களோட வாக்கு நிறைவேற போகுதுமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரிலீஃபா ஃபீல் பண்றேன். ஜெகதீஷ்க்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கல்யாணம் மூலமா அந்த ஸ்டூபிட் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதே மாதிரி கிருஷ்ணவேணி ஆண்டியும் கவலையே இல்லாம இருப்பாங்கம்மா. அம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? மா, என்னம்மா யோசிச்சுட்டு வர? அம்மா, 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 என்னம்மா திரும்ப திரும்ப வேம்பு சார் முன்னாடியே கொண்டு போய் நிறுத்துற?
உனக்கு தான் இது அவரோட ரூம்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்னையும் கூட்டிட்டு போற? ஏண்டி லொட லொடன்னு பேசிட்டு இருக்க? வாயை மூடிட்டு பேசாம இருக்க மாட்டேன். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் உன்னால பேசாம மட்டும் இருக்க முடியல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? ஆண்டி என்ன இந்த நேரத்துல? ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கியாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, சொல்லுங்க. இல்ல, திடீர்னு இந்த கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டோம். இதுல உங்க அண்ணன் ஜெகதீஷுக்கு சம்மதம் தானே? எனக்கு இந்த விஷயத்த யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. அதான் உன்கிட்ட கேட்டா நீ கரெக்டா சொல்லுவன்னு தான் உன்கிட்ட கேட்க வந்தம்பா. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி எல்லாம்? இல்ல இல்ல, ஜெகதீஷுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் வேணான்னு நானே உங்க தாத்தா கிட்ட எடுத்து சொல்றேன். ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்பா சொன்ன உடனே நான் சந்தோஷமா சம்மதிச்சிட்டேன். ஜெகதீஷ கேட்கணும்னு தோணல. தாத்தா தான் ஜெகதீஷ் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தார்ல, அப்ப நீங்க ஜெகதீஷ் கிட்டயே இந்த விஷயத்த பேசியிருக்கலாமே. ஆமாப்பா, கூட்டிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா இந்த பொம்மை தான் திடீர்னு அது இதுன்னு கிளப்பி விடுறான்.